மிதிலை நாட்டின் ஆறுகள் பால், கனிச்சாறு, கரும்புப்பால், தேன் எனச் செல்வ பெருக்கோடு பாய்கின்றன. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் மிதிலையின் நீர்நிலைகளில் பெண்கள் நீராடிய அழகையும் அதனால் அன்னங்கள் பறவைகள் அடைந்த வியப்பையும் கண்டோம் அல்லவா? அந்த காட்சிகளிலேயே மிதிலையின் வளம் நம் கண்முன் நின்றது. ஆனால் கம்பர் அதோடு நிற்கவில்லை. அந்த நாட்டின் ஆறுகளைப் பற்றி கூற வருகிறார் என்றால் நீங்கள் வியப்பில் ஆழ்ந்து போவீர்கள். மிதிலையின் ஆறுகளில் வெறும் நீர் மட்டுமா ஓடுகிறது? வாருங்கள் கேட்டு பார்ப்போம். முறையினின் முது மேதியின் முலை வழிபாலும் துறையின் நின்று உயர்மாங்கனி தூங்கிய சாரும் அறையும் மென் கரும்பு ஆட்டியமுதமும் அழித்தேம் நரையும் அல்லது நளிர் புனல் பெருகலா நதிகள். கம்பர் மிதிலை நாட்டின் ஆறுகளை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். இது வெறும் ஆறுகள் அல்ல நண்பர்களே, இது செல்வத்தின் வளமையின் அடையாளமாக பொங்கி பாயும் ஆறுகள் என்று நமக்கு உணர்த்துகிறார். முதலில் முறையினின் முது மேதியின் முலை வழிபாலும், அதாவது முறை தவறாமல் கூட்டமாக மேயும் வயதான எருமைகள் அங்கே ஏராளம். அந்த கறவை மாடுகளின் மடிகளிலிருந்து கன்றுகளுக்கு பொழியும் பால் வெறும் பாத்திரங்களில் தேங்காமல் ஆறுகளிலே பெருகி ஓடுகிறதாம். சாதாரணமாக ஒரு கன்றுக்கும் அதன் தாய் மாட்டுக்கும் உள்ள உறவில் சுரக்கும் பால் இது. ஆனால் மிதிலையில் இந்த பால் ஆறாக பெருகுகிறதென்றால் அங்கு கால்நடை செல்வம் எத்தனை கோடி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். கன்றுகளுக்கு மட்டுமல்ல, அங்குள்ள ஆறுகளுக்கே அவை பால் கொடுக்கின்றனவோ என்று கம்பரின் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. அடுத்து துறையின் நின்று உயர்மாங்கனி தூங்கிய சாரும். ஆற்றங்கரைகளிலே வானுயர்ந்து வளர்ந்திருக்கும் மாமரங்கள், அவற்றின் கிளைகளில் தொங்கும் மாங்கனிகளோ பழுத்து பழுத்து தானாகவே கீழே விழுகின்றன. அப்படி விழும் கனிகளிலிருந்து வழியும் சாறு கசப்புச் சாறல்ல நண்பர்களே, இனிமையான பழுத்த மாங்கனியின் தேன் போன்ற சாறு. அதுவும் ஆறுகளில் கலந்து ஓடுகிறதாம். மிதிலையின் மாமரச் சோலைகளின் செழிப்பை இதைவிட யார் சிறப்பிக்க முடியும்? பின்பு அறையும் மென் கரும்பு ஆட்டிய அமுதமும். அறையும் என்றால் வெட்டப்பட்ட என்று பொருள். வெட்டப்பட்ட மென்மையான கரும்புகளை ஆலையிட்டு ஆட்ட அதிலிருந்து வரும் அமுதம் போன்ற சாறு கரும்பு பால், அதுவும் மிதிலை ஆறுகளில் கலக்கிறதாம். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கரும்பு தோட்டங்களாகவும் அத்தனை கரும்புகளும் சாறு பிழியப்படுவதாகவும் அந்த சாறு ஆறுகளையே நிறைப்பதாகவும் கம்பர் காட்டும் காட்சி அந்த நாட்டின் விவசாய வளத்திற்கு சிகரம் வைத்தாற்போல் உள்ளது. இறுதியாக அழித்தேம் நரையும் அல்லது நளிர் புனல் பெருகலா நதிகள். மிதிலையின் அடர்ந்த சோலைகளில் தேன் கூடுகள் எக்கச்சக்கம். அவை உடைந்து சிதறும்போது நறுமணம் கமழும் தூய தேன் ஆறுகளில் பெருகுமாம். இந்த பால், மாம்பழச்சாறு, கரும்புச்சாறு, தேன் ஆகியவைதான் மிதிலையின் ஆறுகளில் ஓடுகின்றன. இவையல்லாமல் வெறும் குளிர்ந்த தண்ணீர் மட்டும் ஓடுவதற்கு அங்கே இடமில்லையாம். எவ்வளவு பெரிய அதிசயத்தை, வளமையை கம்பர் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் பாருங்கள். ஆம் நண்பர்களே, இது வெறும் கற்பனையல்ல, ஒரு நாட்டின் வளத்தை, செழிப்பை, விவசாய பெருக்கை பறைசாற்றும் அற்புத வர்ணனை. மிதிலை என்பது ஒரு ராஜ்யம் அல்ல, அது செல்வத்தின் ஊற்று என்பதை கம்பரின் இந்த ஒரு பாடல் உணர்த்தி விடுகிறது. மக்கள் பசியின்றி பால் பருகி தேன் அருந்தி பழச்சாறு உண்டு கரும்புச்சாற்றுடன் இனிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதன் சாட்சியாக இந்த நதிகள் அங்கே ஓடிக்கொண்டிருந்தன. மிதிலையின் ஆறுகள் வெறும் நீரை கொண்டு ஓடவில்லை. வளமையின், செழிப்பின், செல்வத்தின் அடையாளமாக பல திரவங்களை கொண்டு ஓடுகின்றன என்று கம்பர் வர்ணித்ததை ரசித்தோம். அடுத்து அந்த நாட்டின் நீரோடைகள் எப்படி இருக்கும் என்று அறிய ஆவலாக இருக்கிறீர்களா? மங்கையர் ஆடும் அரங்கின் இசையை கேட்டு எருமைகள் எப்படி ஓடைகளில் பாய்ந்து விளையாடுகின்றன என்று அடுத்த பாடலில் கேட்போம்.